1957 சோவியத் யூனியன்ல கிஸ்டம் என்ற ஒரு டவுன்ல ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டர் கிட்ட அட்மிட் ஆயிருக்காங்க. ஆனா, அந்த பேஷண்ட் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் அப்நார்மலாவே இருந்திருக்கிறத அந்த டாக்டர் நோட் பண்றாரு. ஏன்னா, இந்த பேஷண்ட்க்கு எக்ஸாக்ட்டா என்ன பிரச்சனைன்னு டாக்டரால கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா, இவரு சொல்ற சிம்ப்டம்ஸ்லாம் ஒண்ணு ஒரு மாதிரி இருக்கு. இவருக்கு என்ன பிரச்சனைன்னு இவரும் அவரோட சீனியர் டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி பார்க்குறாரு. புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி பார்க்குறாரு. இவருக்கு புரியவே இல்ல. லேட்டர் அந்த ஊர் மக்களுக்கும் இதே சிம்ப்டம்ஸ்னால உடம்பு சரியில்லாம போயிருக்கு. இதுல மோசமான விஷயம் என்னன்னா நெறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இது என்னடா பிரச்சனைன்னு இவங்கலாம் மண்டைய பிச்சுட்டு இருக்கிற நேரத்துல, இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்கள்லாம் உடனே பொருளே கிளப்ப ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, இது பேய், இது பிசாசு, இது ஒரு மாரி அப்நார்மலான விஷயங்கள்னு அந்த பக்கம் ஒரு கதை கட்டுறாங்க. அப்புறம் லேட்டரா தான் தெரிஞ்சிருக்கு, இது பேய், பிசாசெல்லாம் இல்ல. இந்த ஊர் மக்கள்லாம் கன்சியூம் பண்ணிட்டு இருந்த வாட்டர்ல ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருந்திருக்கு. அது எப்படின்னா, வேர்ல்டு வார் 2 டைம்ல மாயக்ன்ற ஒரு ஃபெசிலிட்டில சோவியத் யூனியன் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்லாம் கூல் டவுன் பண்றதுக்கு நெறைய வாட்டர் தேவைப்படும்ல. அதனால இவங்க இந்த ரிவர்ல இருந்து எக்ஸஸான வாட்டர்லாம் எடுத்து, திருப்பி அந்த ரிவர்லயே விட்டுருக்காங்க. அந்த தண்ணீல ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. டு பி மோர் அக்யூரேட் அது ஸ்ட்ரான்டியம். அந்த தண்ணிய தான் இந்த ஊர் மக்கள்லாம் கன்சியூமும் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரான்டியம் இருக்குல்ல, இதுவும் கால்சியமும் ஸ்ட்ரக்சர்ல ஆல்மோஸ்ட் ஒரே மாரி இருக்கும். அதனால இந்த ஊர் மக்கள் உடம்புல இந்த கால்சியம் எல்லாம் இந்த ஸ்ட்ரான்டியம் போய் ரீப்ளேஸ் பண்ணி, அவங்களுக்கு போன் கேன்சர குடுத்துருக்கு. போன் கேன்சர விடுங்க, கேன்சர்னாலே என்னன்னு தெரியாத டைம்ல அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. லேட்டர் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, அந்த ஊர் மக்கள் எல்லாருமே எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. இத கண்டுபிடிச்ச சயன்டிஸ்ட்க்கு நான் என்ன ஆயிருக்கும்னு இப்ப சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா?